ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதொரசலூரை சேர்ந்தவர் செல்வி. கணவரை இழந்த இவர் மகனுடன் வசித்து வருகிறார். கணவரின் நினைவாக தனக்கு சொந்தமான தோட்டத்தில் மா, தேக்கு, பப்பாளி உள்ளிட்ட பல வகை மரக்கன்றுகள் நட்டு கடந்த 10 ஆண்டுகளாக வளர்த்து வந்தார். தோட்டத்தை ஒட்டிய தியாகதுருகம் பகுதியில் உயரழுத்த மின்கோபுரம் மற்றும் மின்பாதை அமைப்பதற்காக மின்வாரிய அதிகாரிகள் சமீபத்தில் செல்வியின் நிலத்தில் ஆய்வு செய்தனர். தான் வளர்க்கும் மரங்களுக்கு தீங்கு நேராமல் மின்வடப்பாதையை சற்று தள்ளி அமைக்கும்படி அதிகாரிகளிடம் செல்வி வலியுறுத்தினார். இந்நிலையில் திடீரென செல்வியின் தோட்டத்திற்கு போலீசாருடன் வந்த அதிகாரிகள் செல்வியிடம் எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் அங்கிருந்த 100க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி அகற்றினர். தகவல் அறிந்து அங்கு ஓடி வந்த செல்வி அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தார். போலீசாரின் தடுப்பையும் மீறி வெட்டப்பட்ட மரங்களை கட்டித் தழுவி கதறி அழுதார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த மரமெல்லாம் ஆசையா எங்க பையன் வச்சாங்க, கஷ்டப்பட்டு வச்சுங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் வராது, நாங்க இப்படி ஏறி பக்கம் தள்ளி போயிடுறோம் போடும்போது ட்ரையல் பாக்குறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதொரசலூர் கிராமம் காட்டுக்கொட்டாய்ங்க. இவில இருந்து மின்கோபுரம் அமைக்கிறதுக்காக வந்து ட்ரையல் பாக்குறோம் அப்படின்னாங்க. ஐயா இந்த பக்கம்லாம் போடாதீங்க, கிணறு இருக்குது, மரம் இருக்குதுங்க ஐயா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா சும்மா ட்ரையல் தாங்கம்மா பாக்குறோம் அப்படின்னாங்க ஐயா. அப்புறமா நாங்க டவர் கொண்டுட்டு வந்தாங்க. டவர் கொண்டுட்டு வந்ததையும் ஐயோ போடக்கூடாது அப்படின்னு மறிச்சிட்டேங்க ஐயா. எங்க வீட்டுக்காரர் இறந்த 5 வருஷம் ஆகுதுங்க. அவருக்கு பின்னாடிதாங்க, அவர் இறந்த பின்னாடிதாங்க இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுங்க. அப்புறம் எடுத்துட்டு போயிட்டாங்க. 2-3 மாசம் போடவே இல்லைங்க ஐயா. அப்புறமா நாங்க ஊர்ல இல்லாத டைம் நாங்க சேலம் போயிட்டோங்க. ஊர்ல இல்லாத டைம் கொண்டாந்து டவரே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கம்பி இழுத்துட்டாங்க. மரம் எல்லாம் வந்து குழந்தை மாதிரி எங்க பையன் ஆசையா வச்ச மரம் வச்சு 12 வருஷம் ஆகுதுங்க. குழந்தை மாதிரி வச்ச மரத்தை அப்படியே வேரோட வெட்டிட்டு போயிட்டாங்க அடியோட. இன்னைக்கு ₹1,00,00,000 கொடுத்தாலும் அந்த மரத்தை வைக்க முடியுங்களா, ஒட்ட முடியுங்களா? மரம் வளர்க்கணுங்கிறாங்க கவர்மெண்ட்ல, ஆனா மரத்தை அடியோட வெட்டி விட்டு போயிட்டாங்க. ஏன் 100 மரத்துக்கு மேல மாமரம், தேக்கு, மகாகனி, தென்னை மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிட்டாங்க. கிணறு பக்கத்துல இருக்குதுங்க, கிணறு இருக்குதுன்னுங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேங்க ஐயா. ஆனா அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன அதிகமா வந்து பார்த்ததே இல்லைங்க. நான் இல்லாத போது வருவாங்களா என்னன்னு தெரியலைங்க ஐயா. வந்துட்டு இந்த மாதிரி கிணறு இருக்குது, விவசாயம் பண்றோம். எங்க வீட்டுக்காரரும் இல்லாதனால பையன் படிச்சுட்டு வேலை பார்த்த பையன் விவசாயம் அப்பா தொழில விடக்கூடாதுன்னு முழு நேரம் விவசாயம் இருந்தாங்க ஐயா.
நேரம் விவசாயம் இருந்தாங்க. அவனுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாதுங்க. அப்பா இத புரியுது, நம்ம விடக்கூடாது அப்படின்னு விவசாயத்துல ஈடுபட்டாங்க. அவன் ஆசை ஆசையா பார்த்து வச்ச மரங்கய்யா. 12 வருஷமா 12 வருஷம் மரங்க. குழந்தைய வெட்டுற மாதிரி வெட்டி சாச்சிட்டு கொலை பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா. எந்த முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை எங்ககிட்ட எந்த தகவலும் எதுவுமே இல்லைங்க ஐயா.